வணக்கம். ஓஷோ உலகம். வாழ்க்கையில் இப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்த கருத்து அப்படின்றது இருக்கும் இல்லையா? செல்ஃப் டெசிஷன் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதில் எப்போவுமே மற்றவங்களுக்காக விட்டு தராதிங்க. அந்த தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது மற்றவங்களுக்காக நீங்கள் மாற்றிக்கிறணும், சேஞ்ச் பண்ணிக்கிறணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லை. இதை ஓஷோ ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ கலீலியோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? மிகப்பெரிய விஞ்ஞானி, அறிவியல் அறிஞர் கலீலியோ, சயின்டிஸ்ட். கலீலியோ என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமில்ல? பூமி சூரியனை சுற்றுகிறது அப்படின்றதானே அவர் சொன்னது. அது பூமி சூரியனை சுற்றுகிறது, த எர்த் ரிவால்வ்ஸ் ரவுண்ட் த சன் அப்படின்றதானே அப்படி பெரிய கண்டுபிடிப்பு. அவர் சொன்ன உடனே உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு உண்டாயிருச்சு. என்னையா இது, பூமி சூரியனை சுற்றுதா? பூமி சூரியனை சுற்றுதா? எர்த்து சன்னை ரிவால்வ் பண்ணுதா? அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பரபரப்பு, சலசலப்பு அப்படின்றது உண்டாச்சுல்ல. ஏன் அந்த சலசலப்பு உண்டாச்சு? என்னன்னா, அதுக்கு முன்னாடி வரை இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, சூரியன் பூமியை சுற்றுகிறது. பைபிளில் கூட அப்படி தான் இருக்குது. சூரியன் பூமியை சுற்றுகிறது அப்படி தான் இருக்குது. பூமி சூரியனை சுற்றுகிறதுன்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லப்படவில்லை. அப்போ சூரியன் பூமியை சுற்றுகிறது அப்படின்றத அதுவரை சொல்லப்பட்டு, பேசப்பட்டு, நம்பப்பட்டு, படிக்கப்பட்டு, வாசிக்கப்பட்டு இருந்த கருத்து. அப்படி இருக்கக்கூடியதை கலீலியோ திடீர்னு ஒரு நாள் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சி, அது கிடையாது, உண்மை கிடையாது, சூரியன் பூமியை சுற்றலை, உண்மையில் பூமி தான் சூரியனை சுற்றுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சொன்ன உடனே எப்படிப்பட்ட அதிர்ச்சி உலகத்தில் உண்டாகும் அப்படின்றது தெரியும்ல. உடனே போப் ஆண்டவர் அப்படின்றோம்ல, போப் ஆண்டவர்கிட்ட இவரை கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்பொழுது இவர் ஒரு குற்றவாளி மாதிரியும், இவர் ஏதோ தவறான இதை கண்டுபிடிப்பை நடத்தியவர் மாதிரியும், பைபிளுக்கு எதிரானவர் மாதிரியும். நம்ம பைபிளில் இருக்கக்கூடிய கருத்துக்கு எதிர் அப்படின்னா கடவுளுக்கு எதிரானவர் அப்படின்றது மாதிரி ஆயிடுதுல்ல, கடவுளுடைய கருத்துக்கு எதிரானவர்ன்ற மாதிரி ஆயிடுதுல்ல. கொண்டு போய் போப்பாண்டவர்கிட்ட போய் நிறுத்தினாங்க. போப்பு என்ன சொன்னார், என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு, இதுவரை சூரியன் பூமியை சுற்றி அப்படின்றது மாதிரி தானே இதுவரை நம்பப்பட்டுக்கிட்டு இருக்குது, எழுதப்பட்டிருக்கு, பைபிளில் கூட அப்படி தானே இருக்குது. நீங்கள் திடீர்னு பூமி சூரியனை சுற்றுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு புதுசாக கண்டுபிடிச்சி என்னத்தையும் ஒன்று சொல்லிட்டு கிடக்குறீங்க. அப்படி இருந்தால் அப்போ கடவுள் இந்த பூமியை படைத்த கடவுள், மனிதனை படைத்த கடவுள், அவர் தவறானவரா? அவர் சொன்னது தப்பா? அவர் தவறான விஷயத்த சொல்லிட்டாரா? அப்போ உலகை படைத்த கடவுளே தவறான விஷயத்தை உலகத்துக்கு அறிவிச்சிட்டாரா? அப்படி என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் உடனே மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பெரிய பிரச்சனை உண்டாச்சு. ஏன்னா அது கிட்டத்தட்ட உலக அளவிலே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அப்படி வந்த பிறகு வேறு வழியே இல்லாமல் நீங்கள் உடனே மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப வற்புறுத்திட்டாங்க கலீலியோவை. கலீலியோ வழியே இல்லாமல் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, அவங்க கேட்குறதா இல்லை. ஓகே, நான் எவ்வளோ சொன்னேன், நீங்கள் கேட்கல, என்னுடைய கண்டுபிடிப்பில் நான் இப்போ சொல்லக்கூடியது இதுதான் உண்மை, பூமி சூரியனை சுற்றுகிறது அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுக்காக நான் மாற்றி எழுதினால் கூட, மாற்றி எழுதுறதுனால ஒன்றும் இல்லை, மாற்றி எழுதிடுவேன், எழுதினா கூட அதுக்காக பூமி சூரியனை சுற்றுறதுன்ற ஒரு மேட்டர்ல அது நிற்க போகிறதில்ல. அது பூமி சூரியனை சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். நான் எழுதிய நாள் கூட நான் மாற்றி ஒரு 5 லைன் எழுதி தரதுனால நோ ப்ராப்ளம், எழுதி கொடுத்துருவேன் சாதாரணமாக. ஆனால் அதுக்காக பூமி சூரியனை சுற்றுறது அது நிறுத்திடுமா? அது நிறுத்தாது. த எர்த் வில் ரிவால்வ் ரவுண்ட் த சன். அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். நான் எழுதி கொடுக்குறதுனால அது நிற்க போகிறது இல்லை. இதுதான் உண்மை, புரியுதா? பட் இருந்தால் கூட நீங்கள் கம்பல் பண்ணுறதுனால நான் எழுதி கொடுக்குறேன். ஆனால் ஒரு விஷயம், நான் எழுதி கொடுத்தா கூட பின்னாடி ஒரு 5 லைன் என்னுடைய கருத்து அப்படின்னு பின்னாடி ஒன்று சேர்ப்பேன். அதுக்கு நீங்கள் அனுமதி தர முடியுமா அப்படின்னு கேட்டான். தாராளமாக நீங்கள் வேணால் அது இப்போ நீங்கள் சரின்னு சொல்லிட்டு இது மன்னிப்பு கேட்டு எழுதி கொடுத்துட்டு பின்னாடி நீங்கள் சேர்க்குறதுனா சேர்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி அது. அப்போ அவர் அவங்க சொன்னாங்கன்றதுக்காக அது மன்னிப்பு எழுதி அப்படின்றத எழுதிட்டு லாஸ்ட்டில் ஒரு இது சொன்னார். அதாவது இவங்க சொன்னாங்க, வற்புறுத்தினாங்க, என்னை நெருக்குனாங்க அப்படின்றதுக்காக நான் ஏற்கனவே நான் சொன்ன கண்டுபிடிப்பை இது பண்ணி வச்சு இவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அப்படின்ற மாதிரி எழுதினேன். ஆனால் உண்மையான ஒரு விஷயம் என்னவென்றால், என்னுடைய கருத்து அப்படின்ற ஒரு விஷயங்களை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். இப்போவும் நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக பூமி சூரியனை சுற்றுகிறது, அதுதான் உண்மை. இப்போ நான் எழுதிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷத்திலும் பூமி சூரியனை சுற்றுகிறது. இனிமேலும் இனி வரக்கூடிய நாட்களிலும் எல்லா நாட்களிலும் பூமி சூரியனை சுற்றி கொண்டு தான் இருக்கும். அதுதான் உண்மை. அதனால் நான் எழுதுறதுனால அது மாற்ற போகிறது கிடையாது. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், இவங்க கேட்கல, என்ன செய்ய சொல்கிறீங்க? வாட் ஐ கேன் டூ அப்படி இந்த பேட்டர்னில் அது யோசிச்சு பாருங்கள். அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிறணும், கலீலியோட்டிருந்து. ஐயோ, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுன்றது இதானே. அதாவது மன்னிப்பு அப்படின்னா கூட அது வரைக்கும்
எழுதிட்டு அதுக்கு பிறகு வந்து தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்து அப்படின்றக்குல இந்த ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கல அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில். அதாவது எப்படின்னா யாருக்காகவும் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆழமாக பதிவு செய்யுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கருத்தை வெளிப்படுத்துங்கள், அதில் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம். அப்படி அதுதான் இண்டிவிஜுவாலிட்டி, தனித்துவம். அதனால் கலீலியோவை போல போப்பாண்டவருக்கு முன்னால் கூட சிறிதும் மண்டியிடாத கலீலியோ போல அந்த தைரிய குணத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருப்பது தான் நல்லது அப்படின்றத அந்த ஓஷோ கூறியதை உங்களிடம் ஆழமாக நான் பதிவு செய்கிறேன்.